வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இன்றைக்கி உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இதில் பைத்தம்பருப்பு கலந்துருக்கு, அதனால் நான் பைத்தம்பருப்பு சேர்க்கலை. இது 50 கிராம். இது 25 கிராமு. கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இது நான் வெந்தயம் போட்டு தாளிக்காமல் கறி குழம்பு ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும். நம்ம எப்படிங்கிறத நல்லா கழுவி இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிட்டோம்னா அந்த சத்தெல்லாம் அதிலே இருக்கும். இப்போது இந்த மாதிரி கழுவி அதை 3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி இதில் 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது கறி குழம்பு ஸ்டைலில், சிக்கன் மட்டன் குழம்பு ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். உருண்டை குழம்பு நம்ம சிக்கன் குழம்பு ஸ்டைலில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு போட்டேன். 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். வெறுஞ்சீரகம் போட்டுடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா போட்டுடுறேன். கொஞ்சம் இந்த மாதிரி தோரம் பருப்பு இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போது இது மாதிரி அரைச்சிட்டேன் குறைன்னு, அதையும் இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போது வெங்காயம், ஒரு பொடி வெங்காயம் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். கீரை இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன், கீரையை போட்டுக்கலாம். இப்போ உருளையாக பிடிச்சி நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போது சிக்கன் கிரேவி மாதிரி நம்ம செய்ய போகிறோம் உருண்டை குழம்ப. அதுக்கு நான் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேங்காய், தக்காளி, பெருஞ்சீரகம் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நான். இஞ்சி. இது சிம்பிளான மெத்தடில் செய்கிறது தான் இது. காரத்துக்காக ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கலந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி ஊற்ற மாட்டேன் இதில். இப்போது இதை ஊற்றிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு நான் போட்டுட்டேன் தேங்காய் அரைக்கும் போது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இந்த உருண்டையை போட்டுடலாம். உருண்டையெல்லாம் அந்தமாரி வெந்துச்சு. வேக வச்சுட்டோம். நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இது குருமா மாதிரி நம்ம சிக்கன் மாடலில் குழம்பு வச்சுருக்கோம். இப்போ உருண்டை அந்த மாதிரி போட்டுடலாம். இது போட்டு சிம்மில் வச்சிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றாமல் வைக்கிறது. உருண்டை எப்படி அழகாக பவுலாக அழகாக இருக்குது பாருங்கள், பால் மாதிரி. இப்போது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அவ்வளோதான்.